welcome to Vision Academy. So, we will talk about the RRB Ministry of Railway. So, ministry level railway la ஒரு vacancy கொடுத்திருக்காங்க. For example வந்து எப்படி சொல்லணும்னா ministerial vacancies அப்படினு கூட சொல்லலாம். So, இந்த vacancy பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா so அரௌண்ட் வந்து நிறைய vacancy கொடுத்திருக்காங்க. பட் சென்னை ரீஜியனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 160 vacancies கொடுத்திருக்காங்க. So, இதுக்கான application date எப்பல இருந்து ஓபன் ஆயிருக்குன்னு பார்த்தா 8/3/2019 to 7/4/2019 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்ப இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஜூன் ஆர் ஜூலை 2019 either ஜூன் ஆர் ஜூலை அந்த மந்த்ல வந்து எப்போனா எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 45 இயர்ஸ். சோ இந்த ரிலாக்சேஷன் வந்து அப்ளிகபிள். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா சோ 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன். ஒரு எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படினா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் பிசிக்கலி ஹேண்டிகேப்க்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய மினிஸ்ட்ரியல் வேகன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், டீச்சர், ரயில்வேல இருக்க அந்த டீச்சர், அதுமாதிரி ரயில்வேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப் அசிஸ்டன்ட், நெக்ஸ்ட் அந்த ஸ்டாஃப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரி எல்லாமே மினிஸ்ட்ரியல் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகன்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் வேகன்சி எதுக்கு நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், இதுதான் வந்து மேக்ஸிமம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா சார் ஸ்டெனோகிராஃபர் முடிச்சுனா தான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸ்டெனோகிராஃபர் முடிக்கணும் இல்லை, மினிமம் +2 நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் நீங்க எலிஜிபிள். அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த டைம்ல வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் டைம்ல ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க மினிமம் 80 ஹவர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த டைம்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் 80 ஹவர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்ல முடிச்சிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நெக்ஸ்ட். ஸோ அப்ப இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இந்த போஸ்டிங்க்கு தான் இருக்கிறதுல வேகன்சி அதிகம். ஸோ அதனால இந்த போஸ்டிங் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பிசிக்கலி ஹேண்டிகேப், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ண 250 rupees ஃபீஸ். அதர் ஓபிசி அண்ட் ஜெனரல் கம்யூனிட்டி மேல் அப்படின்னா 500 rupees ஃபீஸ். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி இன் த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் இருக்கும். அவங்களுடைய டிகிரி தரத்துல இருக்க ஒரு பேட்டர்ன் தான் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சிலபஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட் ரிலேட்டடாகவும் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் ஸோ இது மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஒருவேளை ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன ப்ரொஃபஷனல் எபிலிட்டி வரும், அது மாதிரி வந்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர்னா அதுக்கு என்ன ப்ரொஃபஷனல் எபிலிட்டி வரும்ன்றது நோட்டிஃபிகேஷன் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெனரல் அவேர்னஸ் ஜிகே வந்து ஒரு 15 கொஷின், ரீசனிங் எபிலிட்டி வந்து ஒரு 15, மேக்ஸ் வந்து ஒரு 10, ஜெனரல் சயின்ஸ் வந்து ஒரு 10. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 100 கொஷின். ஸோ 100 கொஷனுக்கு 1/3 வந்து நெகட்டிவ் இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இதில் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சென்னை ரீஜியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 160 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வேகன்சி சென்னை ரீஜியன் எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் தான் மேக்ஸிமம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்க எலிஜிபிள். ஸோ இப்போ ஆர்ஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ஆர்பியில் 1.50 lakhs வேகன்சியில் அதில் வந்து 4 கேட்டகரியா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஸோ 4த்துக்கும் ஒரே எக்ஸாமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, ஸோ 4மே தனித்தனி எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்ற எக்ஸாம் தனியாக வரும். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் வேகன்சி இந்த வேகன்சி தனியாக வரும். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி லெவல் 1ன்ற போஸ்ட் தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் அப்படின்றது தனியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே வந்து தனித்தனி நோட்டிஃபிகேஷன், தனித்தனி அப்ளிகேஷன் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே தனியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் இண்டிவிஜுவலாக தான் நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 4 நோட்டிஃபிகேஷனுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அது மாதிரி மினிஸ்ட்ரியல் வேகன்சி பற்றி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ மினிஸ்ட்ரியல் வேகன்சி வந்து ஒரு +2 லெவல் இருந்தாலும் நீங்கள் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்ளை பண்ணலாம். கம்பேர் டு என்டிபிசி லெவல் 1 அண்ட் பேராமெடிக்கல் மினிஸ்ட்ரியல் வேகன்சி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுமாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து யாராவது மினிஸ்ட்ரியல் வேகன்சி இருந்துச்சுன்னா அது எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சில வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ரயில்வேல இருக்க அந்த டீச்சர் ரயில்வே ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சர் வேகன்சிஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீச்சருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர், அது மாதிரி இங்கிலீஷ் டீச்சர், இது மாதிரி தனித்தனியாக டீச்சர் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் சென்னை ரீஜன்ல டீச்சர் வேகன்சி கிடையாது. ஸோ அதர் ரீஜன்ல நீங்க வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ அது மாதிரி வந்து இதை பத்தி டீடைல் இதை பத்தி நம்ம பார்த்தது என்னன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி மினிஸ்ட்ரியல் லெவல் 1 அண்ட் பேராமெடிக்கல் இந்த 4 நோட்டிபிகேஷன் எலிஜிபிள்னா ஸோ மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் சிலபஸ் வந்து மோரார்லெஸ் சேமா தான் இருக்கும். லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வேணா நீங்க சொல்ற மாதிரி என்டிபிசி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், மினிஸ்ட்ரியல் வேகன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பட் கம்பேர்ட் டு என்டிபிசி அண்ட் மினிஸ்ட்ரியல் வேகன்சி லெவல் 1 பேராமெடிக்கலுக்கு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால 4 நோட்டிபிகேஷனுக்கு எலிஜிபிள், இந்த 4 நோட்டிபிகேஷனுக்கும் வந்து நீங்க எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஏன் அப்ளை பண்ணணும்னா இது நம்ம எக்ஸாமினேஷன் CPT 1 அப்பியர் ஆனா அந்த ஃபீஸ் அப்படியே ரீஃபண்டபிள் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஃபீஸே இல்லாத ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். பட் CPT 1க்கு நீங்க அப்பியர் ஆனா மட்டும்தான் அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள். ஸோ மினிஸ்ட்ரியல் வேகன்சிக்கு அது மாதிரி தான், நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ அந்த ரயில்வேவை பத்தி நீங்க இதுக்கு மேல வந்து நோட்டிபிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்னா ஸோ rrbchennai.gov.in இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணலாம், அல்லது vishainacademy.com இந்த வெப்சைட்டை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இதுக்கான தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் இது மாதிரி வீடியோஸ், இது மாதிரி இதுக்கப்புறம் ரயில்வேவோட ப்ரிப்பரேஷன் வீடியோ, இதுக்கப்புறம் ரயில்வே ரிலேட்டடான வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், ஸோ எக்ஸாம் எப்படிலாம் இருக்கும் இதை பத்தியான வீடியோஸ் வந்து நீங்க மேலும் தெரிஞ்சுக்க விஷைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.